ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். மாற்றம் மாற்றம் அப்படின்னு சொல்லி சும்மா வார்த்தையில் சொல்லிட்டு இருக்கப்போ, இல்லைப்பா நாங்கள் செயலில் காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு மிக முக்கியமான துறை இன்றைக்கி விஸ்வரூபம் எடுத்து நிற்குது. ஆமாங்க, நம்ம பள்ளி கல்வித்துறை தான் அது. தலைமைச் செயலகத்தோட அந்த பாரம்பரிய கோட்டைக்குள்ளே அமைச்சர் கம்பீரமாக நுழைஞ்சு தன்னோட சீட்டில் உட்காரும்போது அவரோட கண்ணில் தெரிஞ்சது வெறும் அதிகாரம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு ஏழை எளிய மாணவர்களோட எதிர்கால கனவு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரலாற்று புரட்சியை தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஜூன் 4 ஸ்கூல் ரீஓப்பனிங் டேட் அப்படின்னு சொல்லியாச்சு. வெயில் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு 3 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு நம்மளுக்கு 4ஆம் தேதியே ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சு. அன்றைக்கி நம்ம ஊர் அரசு பள்ளிகள் பக்கம் போய் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்க புது யூனிஃபார்மு, கலர்ஃபுல்லான பேகு, முகத்தில் ஒரு பயம் கலந்த புன்னகையோட ஓடி வந்தாங்களே நம்ம வீட்டு பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏன்னா ரீஓப்பனிங் பண்ணுற அந்த ஃபஸ்ட்டு டேவே புத்தகங்கள், யூனிஃபார்மு எல்லாமே வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காரு. அது எல்லா ஏற்பாடுக்குமே நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம். பிள்ளைங்களை வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வரவழைக்கிறதுக்கு நாங்கள் ஆவலாக காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஆசிரியர்கள் இன்னும் சொல்லப்போனால் வாசலில் நின்று பூ கொடுத்து சாக்லேட் கொடுத்து அவங்கள வந்து வரவேற்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்லியிருந்தார். இது வந்து வெறும் ஸ்கூல் ரீஓப்பனிங் மட்டும் இல்லை, இந்த மண்ணோட லட்சக்கணக்கான ஏழை எளிய குடும்பங்களோட நம்பிக்கையோட தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசு பள்ளினா சும்மாவா அப்படின்னு காலரை தூக்கி விட்டுக்க ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அரசு பள்ளிகள் இனிமேல் வந்து தரம் உயர்த்தப்படும். ஏன்னா அவர் வந்து போட்ட அந்த சைனே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு தான். வகுப்பறைகள், ப்ளே கிரவுண்ட் மட்டும் இல்லாமல் கழிவறை வசதியும் கரெக்டாக இருக்கா ஒவ்வொரு ஸ்கூல்லையும். அது வந்து ப்ரைமரி ஸ்கூலாக இருந்தாலும், அப்பர் ப்ரைமரியாக இருந்தாலும், அதாவது மிடில் ஸ்கூலாக இருந்தாலும், ஹை ஸ்கூலாக இருந்தாலும், ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருந்தாலும் இது வந்து கரெக்டாக இருக்கணும். எல்லா ஃபெசிலிட்டியும் எல்லா பிள்ளைங்களுக்கும் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ப்ரைவேட் ஸ்கூல் பிள்ளைங்க அவங்களும் நம்ம பிள்ளைங்க தானே. எக்கச்சக்கமான ஃபீஸ் வாங்கிட்டுருப்பாங்க ப்ரைவேட் ஸ்கூலில், இதுக்கு அதுக்குன்னு சொல்லி அப்பப்போ. ஆனால் இப்போது இன்னொரு பக்கம் இங்கே நடந்த விஷயம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்கூல் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா ஃபீஸை கட்டு, லேட்டானால் உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு கெடுபிடி பண்ண நினச்ச சில கார்ப்பரேட் தனியார் பள்ளிகளில் சரியான அங்கீகாரம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து சரியாக வந்து அங்கீகாரத்தை ரெனிவல் பண்ணாதவங்க அவங்களது எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க அந்த பள்ளிகளை. அதே போல் நம்ம பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கொடுத்த அதிரடி விசிட் ஒரு மாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கல்வின்றது வியாபாரம் கிடையாது, அது இந்த நாட்டு மக்களுடைய அடிப்படை உரிமை. விதியை மீறி ஒரு பைசா கூட நீங்கள் அதிகமாக வாங்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை வாங்கினாலும் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் இறங்கி ஸ்கேன் பண்ணப்போ பல மேனேஜ்மெண்ட் ஆடியே போயிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால், நீ ப்ரைவேட் ஸ்கூல்னால் டிஸ்பிளே பண்ணு, நோட்டீஸ் போர்டில் ஃபீஸ் எவ்வளோ, எந்த கிளாஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத கரெக்டாக டிஸ்பிளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏழை பெற்ற பிள்ளைங்களுக்கும் நியாயம் கிடைக்கணும்னு நினச்ச இந்த அதிரடி ஆக்ஷன் நிஜமாகவே பாராட்டக்கூடிய ஒன்று. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஃபீஸ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபீஸை வந்து மாற்றிடுவாங்க, எக்ஸ்ட்ராவாக வாங்குவாங்க. பட் இப்போ அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ ஃபீஸ்னாலும் எவ்வளோ வாங்கினீங்கனாலும் டிஸ்பிளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம கிராமப்புறங்களில் ஆசிரியர் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. கிராமப்புறங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா இடங்கள்லையுமே இந்த ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது. சரி, அப்போது இந்த ஆசிரியர் பற்றாக்குறையை உடனடியாக நம்ம போக்குறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சப்போ, ஏற்கனவே நம்ம எஸ்எம்சி மூலமாக தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்போம். அதே போலவே வந்து நியமிச்சிடுங்க. ஏற்கனவே தற்காலிக ஆசிரியராக ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களே அந்த இடத்துல ஒர்க் பண்ணட்டும். அவங்க விருப்பப்படலை அப்படின்னா புதுசாக ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தற்காலிக ஆசிரியர் எடுக்கிறதுக்கும் நிரந்தர ஆசிரியர் பாடம் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நிரந்தர ஆசிரியருக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவர் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் எடுப்பாங்க. தற்காலிக ஆசிரியருக்கு இதுதான் வந்து முதல் முறை. அதனால் அந்த ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா, கதை சொல்லி, விளையாட்டு சொல்லி, அவங்களோட ஒரு அக்காவா அம்மாவா மாறி அன்பை சொல்லி கொடுத்துட்டு அவ்வளோ அருமையாக வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அதுலேயும் இல்லம் தேடி கல்வியிலேருந்து போன தன்னார்வலர்கள்னா சொல்லவே தேவையில்லை. ஸோ சம்பளத்துக்காக ஓடுற உலகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்காக தங்களுடைய அறிவையும் அன்பையும் வாரி வழங்குகிற இந்த தற்காலிக ஆசிரியர்கள் நிஜமாகவே இந்த திட்டத்தோட ஆகச்சிறந்த தூண்கள். கூடிய விரைவில் அவங்களும் நிரந்தர ஆசிரியர்களாக பணியாற்றணும். அடுத்த விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் நம்ம யாருமே பார்க்காத ஒரு அதிசயம் சொல்லலாம். இதுக்கெல்லாம் ஒரு மகுடம் வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. அமைச்சர் ஒரு ஸ்கூலுக்கு, அதாவது ஸ்கூல் பிள்ளைங்களை அவருடைய அலுவலகத்துக்கே வர வச்சு அங்கே எல்லா பிள்ளைங்களுக்கிட்டையும் அதாவது திருக்குறள் சொல்கிறது, அப்புறம் ஒரு நாட்டினுடைய கொடிகளை காமிச்சு அந்த நாட்டுடைய கொடியை வந்து அந்த பிள்ளைங்க கண்டுபிடிச்சது, ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருக்கிற தனித்தனி டேலண்ட்டை வந்து ஊக்குவிச்சு அவங்களுக்கு பரிசு கொடுத்தது, இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
அதே போல் அந்த திருக்குறளுக்கு அவர் விளக்கம் கொடுத்ததும் வந்து அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு அதிகாரமும், அதாவது கடவுள் வாழ்த்து, அடுத்தது வந்து வான் சிறப்பு, கடவுளை வாழ்த்தியாச்சு, அடுத்தது வானை வந்து சிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அந்த இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம். பிள்ளைங்களை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த விடம் கரெக்டான ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குச்சு. அதே போல் மாணவர்களுடைய சேர்க்கை நடந்தப்போ ஒவ்வொரு மாணவருக்கும் அந்த மாலையெல்லாம் போட்டு அவங்களுக்கு மரியாதை செலுத்தி, அதுக்கப்புறம் அவங்களுக்கான அந்த புத்தகம், நோட்டு, அந்த பேகு, பென்சில் இதெல்லாம் கொடுத்ததும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரியெல்லாம் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ மாற்றம் அப்படிங்கிறது இதுதானோ அப்படின்னு தெரியல. இதே மாதிரி தொடர்ந்து போச்சுன்னா நல்லாயிருக்கும். அடுத்த விஷயம் வந்து ஸ்மார்ட் கிளாஸு. இப்போது நான் சொல்ல போகிற டேட்டா வந்து உங்களை ரொம்பவே மிரள வைக்கும். இந்த வருஷம் மட்டும் அரசு பள்ளிகளில் புதுசாக சேர்ந்த மாணவர்களோட எண்ணிக்கை 4 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் போன வருஷத்துக்கு கூட கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் மாணவர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ப்ரைவேட் ஸ்கூலை விட்டு எல்லாம் அரசு பள்ளிக்கு வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூல் கிளாஸ் ரூமில் எல்லாமே ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாக மாறிட்டு வருது. அதே போல் பிரம்மாண்டமான டிஜிட்டல் ஸ்க்ரீனு, இது பார்த்தாம மாடல் ஸ்கூல்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர், அனிமேஷன் வழியாக பாடம், இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு நம்ம பிள்ளைங்களை மவுசை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரைவேட் ஸ்கூலுக்கு டஃப் கொடுக்குற டிஜிட்டல் புரட்சி மாதிரி நம்ம அரசு பள்ளி மாறிட்டு வருது. கண்டிப்பாக இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இரும்புக்கரம். கல்வி மட்டும் போதாது இல்லைங்களா, நம்ம பிள்ளைங்களுடைய பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுலேயும் இந்த அரசு இரும்புக்கரம் கொண்டு பாய்ஞ்சிருக்கு. பள்ளி வளாகத்தை லோக்கல் மக்கள் உதவியோட சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு பக்கம் அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் மாணவர்களுடைய எதிர்காலத்தை கெடுக்க நினைக்கிற அந்த போதை அரக்கனுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காகவே பள்ளியை சுற்றிலும் போதைப் பொருள் தடை செய்யப்பட்ட பகுதின்னு போர்டு வச்சு போலீஸ் கண்காணிப்போட பலத்த பாதுகாப்பு வலயம் கொண்டு வந்திருக்காங்க. இனி நம்ம பிள்ளைங்க படிக்க போகிறது பள்ளிக்கூடம் இல்லை, பாதுகாப்பான கோட்டைன்னு நம்ம நினச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது வந்து முன்னாடியெல்லாம் பஸ் பாஸ் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணோம். நல்லா படித்தப்பெல்லாம் பஸ் பாஸ் கொடுக்குற வரைக்கும் ப்ரைவேட் பஸ்ஸில் போய்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் பஸ் பாஸ் கொடுக்கலன்றதை தாண்டி நீங்கள் வந்து அந்த பள்ளி சீருடையில் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பஸ்ஸில் வந்து ஃப்ரீ தான். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஐடி கார்டை வந்து காமிச்சாலே போதும், உங்களுக்கு பஸ்ஸில் ஃப்ரீ, நீங்கள் வந்து பயணம் செஞ்சுக்கலாம் இலவசமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாற்றங்களும் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு, மக்களுக்கு தேவையான மாற்றங்களை வந்து செஞ்சுருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். பள்ளி திறப்பு எல்லாத்துலேயுமே வந்து இது வந்து எப்போவுமே அவர் சொல்கிற ஒரு விஷயம். எல்லா பேட்டிலையுமே நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைல்டு சென்ட்ரிக் அப்ரோச். மாணவர்களுடைய நட்பாக தான் பழகுவோம் நாங்கள். அது குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் நாங்கள் பார்த்து செய்வோம். அது எது அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு தான் நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரி சைல்டு சென்ட்ரிக் அப்ரோச் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 10th ரிசல்ட் வந்தப்போ தேர்ச்சி பெறாத மாணவர்கள் அப்படின்னு சொன்னப்போ அப்படிலாம் சொல்லாதீங்க, நினைத்த மதிப்பெண்ணை எடுத்த மாணவர்கள், நினைத்த மதிப்பெண்ணை எடுக்காத மாணவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா ஒன்று டீச்சர்ஸோட வேக்கன்சியை தான் கொஞ்சம் சீக்கிரமாக நிரப்பினா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் மற்றபடி இவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இதை எல்லாமே இப்போ செயலில் காமிச்ச மாதிரி இன்னும் நிறைய செயலில் வந்து காமிச்சு செயல்படுதுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மக்களை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, கல்வி தான் ஆயுதம். அந்த ஆயுதத்தை நம்ம ஏழை எளிய பிள்ளைகளுக்கும் மிகச்சரியான தரத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்கு இந்த அரசு, சேர்க்கும் இந்த அரசுன்னு எதிர்பார்க்கப்படுது. அரசு பள்ளிகளோட இந்த அசுர வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து செயல்படுத்தப்படுமா? இதுக்கு ஏதாவது வந்து மாற்றங்கள் கொண்டு வரணுமா? இல்லை இவங்க சொன்ன மாதிரி செஞ்சாலே போதுமா? அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.